உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பல்வேறு அதிர்வலைகளும் கிளம்பியிருக்கும் நிலையில் அதிமுக, பாரதிய ஜனதா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து ஆளும் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை முன்வைத்து வந்தன. இந்நிலையில் தாவேக தலைவர் விஜயும் இன்று காலையில் அது தொடர்பான கடிதம் ஒன்றினை தொண்டர்களுக்கு எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இதுகுறித்து நேரடியாக முறையிடுவதற்காக ஆளுநரை சந்தித்திருக்கிறார் விஜய் என்பது தற்போது நாம் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொடர்பு கொண்ட ஞானசேகரனின் பின்னணி குறித்து முறையாக விசாரிக்க வேண்டும் என்பது விஜயனுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதனை முன்னிறுத்தி 3 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதத்தினை மனுவினை ஆளுநரிடம் அவர் அளிக்கிறார் என்பது தகவலாக இருக்கிறது. நமது செய்தியாளர் சந்தானம் ராஜ்பவன் முன்னிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை நாம் கேட்கலாம். சந்தானம், இந்த 3 பக்க கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் இடம்பெறுது? 3 முக்கியமான பிரதான பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸா வலியுறுத்துறாங்க அப்படின்னு முன்னாடி செய்திகள்ல சொல்லியிருந்தீங்க. அந்த 3 அம்சங்கள் என்னென்ன வலியுறுத்துகிறார் விஜய் ஆளுநர் கிட்ட? திலகவதி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது ஆளுநரை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் சந்தித்து வராரு. நம்ம எல்லாருமே இன்று காலை அவர் ஆளுநரிடம் டைம் கேட்டபோதும் சரி, அவர் வரும்போதும் சரி, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மட்டும்தான் அவர் பேசுறாரு அப்படின்றதுதான் எல்லாரும் நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கு. நம்ம இப்ப அவர் உள்ள போயிட்டு இருக்க நேரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்பது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போன்று தமிழகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட புயல் மற்றும் மழையின் காரணமாக மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படாமல் இருக்கிறது, தொடர்ந்து தமிழகத்தில் போதைப்பொருள் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக என பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக அதே போன்று நம்ம இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கிய நிர்வாகி நமக்கு சொல்லியிருந்தாரு, அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதை பல்வேறு முறை சுட்டிக்காட்டியும் அரசு சரி செய்யல. அதே போன்று மீனவர்கள் கைது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் என பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தான் ஆளுநர் சந்திக்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தமாக தான் ஆளுநரை சந்திச்சு அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வழங்கியிருக்கிறாரு. இதற்காக நேற்று மாலை இதற்காக ஆளுநர் மாளிகையில நேற்று இதற்காக நேரம் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நேரம் கொடுத்த உடனே 1 மணிக்கு தற்போது இந்த சந்திப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. அவருடன் வழக்கறிஞராகவும் கட்சியினுடைய பொருளாளராகவும் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் இருக்காரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இருக்காரு. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இந்த நேரடியாக ஆளுநரை சந்திப்பதற்கான காரணம் எங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடைபெற்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சமூக பக்கத்துல நேரடியாக விசாரணை நடத்தணும், மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரே தவிர திமுக அரசை கண்டித்தோ திமுக அரசு ஒழுங்கா செயல்படல அப்படின்றதோ குற்றச்சாட்டா வைக்கல. ஆனா அதன் பின்பு நடைபெற்ற விசாரணை என்பது நேர்மையாக நடைபெறுகிறதா என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறதாகவும், அதே போன்று மாணவியுடைய எஃப்ஐஆர் வெளியேறினது அந்த மாணவிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது. அதே போன்று விசாரணையில முடிவடையும் முன்பே ஒருவர் தான் இருக்காரு அப்படின்ற போன்ற ஒரு காவல்துறையுடைய வார்த்தைகளா இருக்கட்டும், இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறல அப்படின்ற தாக்கம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதனால்தான் அதிமுகவும் நேற்று போராட்டங்கள்ல அதை மக்கள் முன்னிலையில் கொண்டு போறதுக்கு போராட்டங்கள் நடைபெற்றிருந்தாங்க. அதன் காரணமாக தான் இந்த சந்திப்பு மிக முக்கியமாக நடைபெற்று வருவதாகவும், இருப்பினும் ஆளுநரை சந்திக்கும் போது வெறும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மட்டும் இல்லாம மாணவிக்கான பாதிப்பு மட்டும் இல்லாம ஏற்கனவே தொடர்ச்சியாக தமிழகத்தில் கடந்த மாதங்கள்ல இந்த கிண்டியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில மருத்துவர் மீது தாக்குதல், அதே போன்று திருநெல்வேலியில வழக்கறிஞர் மீது தாக்குதல்னு பல்வேறு இடங்கள்ல பொது இடங்களிலேயே நேரடியாக பகல்ல காவல்துறை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலேயே மக்கள் மீதான தாக்குதல் என்பது அதிகரித்து வருகிறது. யார் யார் எங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரம் முழுமையா அந்த அறிக்கையில் இல்லாட்ட கூட தமிழகத்தில் தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, அதே போன்று போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும், சமீபத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக 2000 ரூபாய் அரசு சார்பாக நிவாரணம் அறிவிக்கப்பட்ட கூட விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த நிவாரணம் வழங்கப்பட்டுச்சானா இல்ல, கடலூர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த நிவாரணம் வழங்கப்பட்டுச்சானா இல்ல, மழையால பாதிக்கப்பட்ட இடமா அரசு தேர்வு செய்யப்பட்ட இடத்துலதான் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும், பொதுமக்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அனைவருக்குமான நிவாரணம் வழங்கப்படல. எனவே இந்த மழை நிவாரணம் அனைவருக்கும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகள் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம சில முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்துறாங்க. குறிப்பா கல்லூரி மற்றும் பொது இடங்கள்ல மகளிரோட பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
அதனை தடுப்பதற்கு சட்ட ஒழுங்கை மீண்டும் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கணும். அதை கவர்னராக இருக்கக்கூடிய நீங்க வலியுறுத்தணும் அரசுக்கிடம் அப்படின்றதா வலியுறுத்துறது தான் இந்த சந்திப்போட மிக முக்கிய காரணமா இருக்கு. ஏற்கனவே இன்று காலை அவர் எழுதிய கடிதத்தில் சொல்லியிருந்தாரு, எத்தனை முறை கூறினாலும் இந்த அரசு அதை கேட்கல அப்படின்றத சுட்டி காட்டியிருந்தாரு. இந்த சூழல தான் தற்போது ஆளுநரை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பா பேசுவதற்காக விஜய் இந்த ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கிறார். சந்தானம், இதுல இரண்டு வகையா அந்த கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, ஆளுநரிடம் இந்த விஷயங்கள் குறித்து முறையிடுவது ஒன்று. இன்னொன்னு, விஜயனுடைய அரசியல், அவர் முழு அரசியல்வாதியாக மாறிய பிறகு அவருடைய களப்பணி எவ்வாறு இருக்கிறது அப்படின்றது ஒன்று. பெரிய அளவில் அவர் களத்துக்கு வருவதில்லை அப்படின்னாலும் அறிக்கைகள் மூலமாக அவருடைய அரசியலை தொண்டர்களோடு பேசுவதை அவர் உயிர்ப்போடு வைத்திருக்கிறார் அப்படின்னே பார்க்கலாம். கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி +2 மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கினதாகட்டும், அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து கொடி அறிமுகம் செய்ததாகட்டும், அதுக்கப்புறம் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டினுடைய உரை, அதுக்கப்புறம் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த விழா மேடையில் அவர் பேசினது, இதுதான் அவர் மேக்சிமம் வெளியில கலந்துகிட்ட நிகழ்வாக இருந்தது. அதற்கு பிறகு ஒரு விஷயத்துக்காக விஜய் வெளியே வருகிறார் அப்படின்னா அது இந்த இஷ்யூக்காக, இந்த பாலியல் வன்கொடுமை விஷயம் தொடர்பாக ஆளுநர்கிட்ட வலியுறுத்த வருகிறார். அதை தாண்டியும் சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு விஷயங்களையும் அவர் அதுல முன்னிறுத்திருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில விஜயனுடைய இந்த வருகை, ஆளுநர் விஜயனுடைய இந்த சந்திப்பு அவருடைய அரசியல் பயணத்துல இன்றைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கட்சி தொடங்கும் போதே பார்த்தோன்னா கட்சியினுடைய மிக முக்கிய பங்கு, அவருடைய நோக்கம் என்பது மகளிரை சார்ந்து இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஒன்று. குறிப்பா அவரை ஆதரிக்கக்கூடிய அவர் வாக்காளர்களாக, தன்னுடைய கட்சிக்கான வாக்காளர்கள், தனக்கான வாக்காளர்களா மகளிரையும் தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பார்க்கிறாரு. பல்வேறு இடங்கள்ல மகளிருக்கான முக்கியத்துவம் குறித்தும் மகளிருக்கான பாதுகாப்பு தொடர்பாக அவர் பல்வேறு மகளிர் தினம் குறித்து, மகளிர் தினத்துக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையா இருக்கட்டும், தேசிய மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுலேயே மகளிருக்கான பாதுகாப்பு குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கணும், மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத தொடர்ச்சியா மகளிருக்கான தன்னுடைய பார்வை குறித்து அவர் பல்வேறு இடங்கள்ல சுட்டி காட்டியிருந்தார். அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில ஒரு தமிழகத்தினுடைய மிக முக்கியம் வாய்ந்த, தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பொறியியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்டிருக்கூடிய இந்த சம்பவம், அதனைத் தொடர்ந்து அரசு கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர் திமுகவினர், திமுக இல்லை அப்படின்னு ஒரு புறம் சொல்ல, திமுக சார்பில் சொல்ல, அவர் திமுக தான், அவருடைய ஹோட்டலுக்கு நேரடியாக அமைச்சர் சென்றிருக்கிறாங்க, அவர் அமைச்சரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளை சந்திச்சிருக்காரு. இருப்பினும் அதை மறைப்பதற்காக இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடக்கல, பாதிக்கப்பட்ட பெண் அந்த கைது செய்யப்பட்ட ஒரு பின்னணியில யார் இருக்காரு அப்படின்றத நோக்கி இந்த விசாரணை செல்லல அப்படின்ற பார்வையின் காரணமாக தான் அவர் வெளிவந்திருக்காரு. மிக முக்கியமான ஒரு கேள்வி, கள்ளக்குறிச்சிக்கு இந்த கள்ளச்சாராயம் அருந்தி பொதுமக்கள் இருந்தபோது நேரடியாக சென்ற விஜய் இந்த மழை நிவாரணத்துல செல்ல அப்படின்ற கேள்வி இருந்தது. அப்போ கூட சொல்லியிருந்தாரு, அங்க வந்தா சிக்கல் ஏற்படும், கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல தான் அவர் வெளியே வராது இருந்து பல்வேறு விமர்சனத்தை ஏற்பட்டிருந்தது. கட்சி நிர்வாகியிடம் விரைவில் வெளியே வருவேன்னு சொல்லிட்டாரு. உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றே டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.